ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் தொடர்ந்து உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் எனக்கு கொடுக்குது. ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. கயால், நேராவது நான் வண்டி எடுத்துட்டுமா? என்னங்க கதவை சாத்தணும்ல? அவ அழகான வீட்டுல இருக்காளா? மாடை பத்திட்டு தோட்டத்துக்கு போயிருக்கா. இனி தருணாலும் சேர்ந்தா வீட்டுக்கு வருவாங்க. வீடை திறந்து போட்டா போக முடியும். சரி, அவ சாத்திட்டு சாவியை வச்சுட்டு வா. ஏங்க, இது பழைய காலத்து வீடுங்க. எனக்கு கதவை சாத்தவே முடியல, கஷ்டமா இருக்கு. ஓ சரி சரி, அது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி இரு, நான் இழுத்து கூட்டிட்டு வரேன். சரிங்க. ஐயோ மறந்துட்டேனே. என்னங்க? என்ன? உள்ள கட்டில ஒரு பேக் மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்துருங்களே. என்னது? எடுத்துட்டு வாங்களே. ஓ, ஒயிட் கலரா? அதான் எடுத்துட்டு வாங்க. சரி. நான் வந்துட்டேன். வந்துட்டீங்களா? எங்க போறிய பொண்ணுக்கு? பெரிய மனசி. நீங்க ஊருக்கு போறீங்களா? ஊருக்கா? நீங்க ஊருக்கு போறியா? இல்ல தங்கம். நீங்க பட்டுச்சேலை கட்டி பூலா வச்சிருக்கியா? பட்டுச்சேலை பூலாச்சா ஊருக்காம போறோம்? நீங்க எங்க போறியா? கயல், இந்த பையனை பாரு. இதாங்க. என்ன இருக்கு? இல்ல, கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன், கொடுத்துக்கலாம்ல? எப்போ வாங்கினா? நீங்க போவீங்கல்ல, உங்ககிட்ட கொடுத்துலான்னு வாங்கினேன். அப்படியா? நீங்க வெளியில போறீங்களோ? ஐயோ, என்ன மத்தங்க? நீங்க வெளியில போறீங்களோ? தங்கப்புல, நம்ம ரோகிணி அத்தை வீட்டுக்கு போறோமா? அப்படியே கிசரப்பா, எனக்கு கூட ரோகிணி அத்தை வீட்டுக்கு போறதுனா ரொம்ப பிடிக்கும். இங்க வா, அப்பா கிட்ட வா. அதுக்கு தான் நீங்க புது பட்டுச்சேலை பூலா வச்சிருக்கீங்களோ? ஆமாமா, அத்தை வீட்டுக்கு போறோம்ல, அதுக்கு தான். என்கிட்ட சொல்லவே இல்ல. அது திடீர்னு முடிவெடுத்தோமா, அதான். நான் அப்பன் கூட வந்தேன்ல, அப்ப நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. அதுக்கு பிறகுதாமா முடிவெடுத்தோம். அப்பயே நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன கூப்பிட்டுக்கலாம்ல ஒரு வார்த்தை? அமலரசி, அப்படி கூப்பிட்டுனா நான் ஓடி வந்திருப்போம்ல. நான் இப்ப தச்சில தான் வந்தேன். சாரிமா. ஐயோ, என் புள்ள வரதுக்கு ஆசைப்படுறாள, ஆனா என் கூட அனுப்ப மாட்டானே. எனக்கு கூட ரோகிணி அத்தை வீட்டுக்கு போறதுனா ரொம்ப பிடிக்கும். கிசரப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஆமா. நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல பத்தியலா. சாரிமா. நீங்க அந்த பையில என்ன வாங்கிட்டு போறீங்க? Dress. பொண்ணுக்கும் தரக்குமா? எனக்கும் எங்க தம்பிக்கெல்லாம் வாங்கி கொடுக்கல. எங்க தம்பிக்கெல்லாம் கொஞ்சம் தான் புது Dress இருக்கு. எங்க தம்பிக்கு Dress இல்ல. நீங்க இது பொண்ணுக்கும் தரக்க வாங்கிட்டு போறீங்க? அப்பா உனக்கு வாங்கி தரேன். இன்னைக்கு வரும்போது உனக்கு 2 வாங்கிட்டு வரேன். தம்பிக்கு? அப்பா உனக்கு சமாளி. அம்மா வாங்கிட்டு வரேன். சரி, நீங்க ரோகிணி தேட்டுக்கு போயிட்டு அங்க ரோகிணி தேட்ட லட்டு செஞ்சு வாங்கிட்டு வருவீங்களா? சரி. நீங்க ஆட்டோல போறீங்களா, பைக்ல போறீங்களா? கார்ல போறோமா? அட்டடி கார்லயா? நாங்கள எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தம்பி எல்லாரும் இன்னொரு நாள் நாங்கள கார்ல போவோம். எங்க அப்பா சொல்லிருக்காங்க. நீங்க இப்ப எப்ப வருவீங்க? உடனே வந்துருவோமா? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் இப்பதான் டியூஷனுக்கு போகணும்னு நினைச்சேன். அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்னன்னா என்கிட்ட சொல்லாம அத்தை வீட்டுக்கு போறீங்க. சாரிமா. நான் உங்ககிட்ட டியூஷனுக்கு போறேன்னு சொன்னதுக்கே வந்தேன். இங்க இருந்து பார்த்தா திடீர்னு நீங்க ரோகிணி அத்தை வீட்டுக்கு போறீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோகிணி அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விக்க மாமாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வீடு தூரமா இருக்குல்ல, அதான் நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி, நீயும் வாரியா? நானா? வாரியா? நான் வாரேன். ஆனா அப்பாட்ட கேட்கணும்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அப்பா கிட்ட நாங்க அவளை கூட்டிட்டு போட்டுமா? கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துருவோம். அவளுக்கும் ஆசையா இருக்கும்ல, அப்படி கேக்கீங்களா? சரிம்மா. நாங்க தான் கூட்டிட்டு போறோம். அவ வாரேன்னு சொல்லல, அப்படி சொல்லிருந்தீங்கன்னு. சரிம்மா. அவ டியூஷனுக்கு தான் போறேன்னு சொல்ல வந்தா. நாங்க தான் ரோகிணி வீட்டுக்கு வரியான்னு கூப்பிட வந்தோம், அப்படி சொல்லிருங்கன்னு.
சரிம்மா. கிஷோரப்பா, என்னம்மா? நான் வீட்டுக்கு ஓடிடுறேன். நீங்க பின்னாடியே வந்து அப்பாட்ட கேட்க வரீங்களா? சரிம்மா. சரி, ஒன்ன பண்ண தெரியும்ல. நான் முன்னாடி போறேன். நான் ரோஜிட்ட தொட்டுக்கு போறேன்டா. கையம்மா, நான் வரேம்மா. சீக்கிரம் வந்துருங்க. என் புள்ள பாவம் போல சொல்லிட்டு போறான். மனசே வலிக்கு. அவளை கூப்பிட்டு கொடுமை முதையே. நான் இப்படி பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மனசே கஷ்டமா இருக்கு. பச்சை பிள்ளைய கூட வரதுக்கு ஆசைப்படுது. என்னால என் பிள்ளைய கூட உரிமையா கூட்டிட்டு போக முடியல. ஏங்க எல்லாமே தப்பா நினைக்கிறீங்க? பொண்ணுத்திட்ட கேட்டா அப்பெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். அவன் தான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டானே, இனிமேல் பிள்ளை எங்கேயும் கூட்டு போக கூடாதுன்னு. அதை நீங்க சொல்லாம கூட்டிட்டு போனதுங்க. அப்பெல்லாம் சொல்ல மாட்டான். அப்படி கேரக்டர் அவன் கிடையாதுங்க. என் புள்ள நான் எப்படிலாம் கூட்டிட்டு போக வேண்டிய புள்ள, அது எனக்கு ஐடியா கொடுத்துட்டு போகுது. இப்பவும் நம்பிக்கையா போயிருக்கா அப்பா கூட்டிட்டு போவாருன்னு. அவ காரணம்னு ஆசைப்படுறான். சரி, நீ புது துணி எடுத்தியா? இந்த புள்ளிக்கு ஒன்று எடுத்துக்க வேண்டியதுன்னு. எடுத்து கொடுக்கறதுக்கு பயம். ஏன்? அது எப்படி ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைக்குன்னு எடுக்க முடியுமா? அவளுக்கும் எடுத்துட்டு அந்த பையனுக்கும் நான் எடுத்தேன். பாத்தீங்களா, நீங்க கோபப்படுவீங்க. அதுக்கு தான் இந்த பிள்ளைக்கு நான் கொடுக்கல. இவளுக்கு மட்டும் நீ கொடுக்க வேண்டியதுன்னு. ஏங்க, அப்படிலாம் ஒரு குடும்பத்தை வந்து டக்குனு யாரையும் முறிக்க முடியாதுங்க. விக்கி மகளுக்கு, விக்கி பையனுக்கு, இந்த அழகாணி பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் எடுத்திருக்கேன். ஒண்ணு போல எடுத்திருக்கேன். இத்தனை பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு பொண்ணுத்தர பையனுக்கு மட்டும் நான் எடுக்கலனா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். தேன்மொழிக்கும் நமக்கும் வேண்டதா இருக்கலாம். ஆனா அவளும் ஒரு தாய். எல்லா பிள்ளைகளுக்கும் துணி எடுத்து கொடுத்து அவ பிள்ளை மட்டும் ஒதுக்கி வச்சா பெத்தவ மனசு எப்படி வேதனைப்படுங்க. அப்படி ஒருத்தர் அள வச்சுட்டு மத்தவங்களுக்குலாம் கொடுக்கல நமக்கு எதுவுமே ஒரு புண்ணியமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கொடுத்தா ஒண்ணு போல கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க கூடாது. இந்த பிள்ளைகளுக்குமே நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்ப அங்க போறதுனால தான் தனியா கொண்டு கொடுக்கறனால போனோம் கொடுத்தோன்னு சொல்லிக்கலான்னு எடுத்துக்க சொன்னேன். எங்க பொண்ணுத்திர பையன் என்னங்க பாவம் பண்ணா? அது அவன் ரத்தங்க, அவன் புள்ள. நமக்கு வேண்டாங்கக்காக அவன் புள்ள எப்படிங்க நம்ம ஒதுக்கி வைக்க முடியும்? அவனுக்கு அவன் புள்ள வசதி. அவன் புள்ளைய ஒதுக்கி வச்சா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும், நொந்து போயிருவாங்க. அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணிச்சது? சரி, எல்லாத்துக்கும் கொடுத்துரு. என்னங்க? நாளா எடுத்துன்னு சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்லுவேன்? இதை நீங்க முதல்ல சொல்லியிருந்தா நான் எல்லாருக்கும் அப்பமே கொடுத்துருப்பேன். எடுத்து வச்சு ஒரு வாரம் ஆகுது. நீ சொல்லிருக்க வேண்டியதுதானே? சில விஷயங்களும் எல்லா நேரமும் சொன்னா சரியா இருந்திருக்காது. அன்னைக்கே நான் சொல்லியிருந்தா ஒட்டுமொத்தமா யாருக்குமே கொடுக்க விடாம பண்ணிருப்பீங்க. ட்ரெஸ் போல உள்ளே இருந்திருக்கும். சந்தர்ப்பம் சொல்லி அமைஞ்சது, அதான் சொன்னேன். நான் ஒரு விஷயம் சொல்ல வருத்தப்பட மாட்டீங்களா? என்ன? இங்க பாருங்க, உங்களுக்கும் பொண்ணு திரைக்கும் 1000 முரண்பாடு இருக்கலாம். என்ன இருந்தாலும் நீங்க அண்ணன் தம்பி. அது மட்டும் இல்ல, அவரு புள்ளைய ஒதுக்கி வைக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அந்த புள்ளைய பிடிக்கலன்னா நம்ம பார்க்க வேண்டாம், ஆனா அதை ஒதுக்க வேண்டாங்க. அது குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? நீங்க அந்த குழந்தைய பார்த்து முறைக்கிறதும் அந்த புள்ளைய சீனு சொல்றதும் கஷ்டமா இருக்குங்க. நீங்க இப்பெல்லாம் பண்றது பொண்ணு திரைக்கு தெரியாது மட்டும் நினைக்காதீங்க. அவன் வெளியில காட்டிக்காம இருக்கான், அவ்வளவுதான். அவன் மனசு எவ்வளவு வேதனை போட்டிருக்குன்னு நீங்க ஒரு நாளாவது யோசித்து பாத்தீங்களா? அன்னைக்கு எல்லாரும் பிள்ளை தூக்கி கொஞ்சம் போது நீங்க தப்புன்னு மூஞ்சில் அடிக்க மாதிரி சீனு சொல்லிட்டீங்க. அது அது டேனியல் டக்குனு என் கையில கொடுத்துட்டான். எனக்கு என்ன பண்ணணும் தெரியல. அவனுங்க எப்படியாவது உங்களையும் பொண்ணு தெரியும் சேர்க்க நினைக்கிறானுங்க. அது குழந்தைங்க, யாரு பெத்ததா இருந்தா என்ன? அது குழந்தை. குழந்தைய போய் சீனு சொல்லலாமா சொல்லுங்க? தப்புதான், பிடிக்கலாம், ஒதுங்கிருக்கணும். இனிமேல அப்படி பண்ணாதீங்க. அந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்து வரும்போது நம்ம சொல்லி கொடுக்காமலே அதுக்கு புரிஞ்சிருங்க. அது மனசு வேதனைப்படும், மனசு நொந்து போகுங்க குழந்தைங்க. இல்ல, இனி அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். கண்டுக்காம போயிருவேன். சரிங்க, சரி வாங்க, நான் பொண்ணு தரட்ட பேசுறேன். அனுப்ப மாட்டான், சொன்னா கேளு. நாம இப்படியே போயிடலாம். அவ அப்படியே இருக்கட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் தேடுவா, அப்புறம் மறந்துடுவா. சேச்சே, அதெல்லாம் மறக்க மாட்டா. அப்புறம் வந்து ஓன அழுவா. இல்லடி, நம்ம இப்படி போயிடலாம், வா. அவன் அனுப்ப மாட்டான், வா. இல்லங்க, நான் சொல்றேன்ல, வாங்க. வேண்டாம், சொன்னா கேளு. அவன் அனுப்ப மாட்டான். அவன் பிள்ளைய யாருக்கும் கொடுக்க மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். அதுவும் பொம்பளை பிள்ளைய யார்ட்டும் கொடுக்க மாட்டேக்கான். நீ வா. அவனுக்கு தெரியும் பிள்ளைய யார்ட்ட கொடுக்கணும் யார்ட்ட கொடுக்க கூடாதுன்னு. வாங்க. எங்க பாருங்க, நீங்க டூட்டி முடிஞ்சனா கரெக்டா தமிழ் அரசி வருவா, பாத்திருக்கீங்களா? ஆமா. அதே 2 பேரும் சேர்ந்ததை அனுப்பி வைக்காங்க. என்ன சொல்ற? அவங்க புள்ளையெல்லாம் பிரிக்க நினைக்கல. அந்த புள்ளைக்கு 2 பேர் அன்பும் கிடைக்கும் தான் நினைக்காங்க. நீங்க தான் புரிஞ்சிக்கல. மத்த எல்லாரும் புரிஞ்சுதான் நடந்துக்கிட்டாங்க. நான் சொல்றேன்ல, வாங்க.
ஒருத்தர் அதெல்லாம் அனுப்பி வைப்பான். வாங்க, நான் அவங்கிட்ட பேசுறேன். வாங்க. அச்சோ ராராரோ ராராரோ. அம்மா இப்போ வந்துருவோம்மா. ராராரோ ராராரோ. தூங்கு தூங்கு தூங்கு. ஆராரோ 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 ஆராரோ. அச்சோ ராராரோ. தூங்கு தூங்கு. ஆராரோ. என்னம்மா அம்மா கிட்ட போணுமா? அம்மா இப்ப வந்துருவா. அம்மா என் தங்க புள்ள. சோ அப்ப தோல்ல தூங்க. அப்ப தோல்ல தூங்க. அச்சோ ராராரோ ராராரோ. அச்சோ அப்பா அப்பா அப்பா. ஒண்ணு இல்ல தூங்க. அப்பா தூங்க வச்சா. என்னடா இன்னும் வரக்கானோ? வரவலா மேலே ஏறி பாப்பா. என்னடா இன்னும் காணோம்? ஒருவேளை அப்படியே போயிட்டாவளோ? பாப்பா என்னப்பா? என்ன வாசலையே பாத்துட்டு இருக்கியா? என்னத்துக்கு? சும்மாதான்ப்பா. அப்பா சோறு போட்டுட்டா உனக்கு? ஸ்கூல் பண்ணது நேரம் ஆகுது. நீ சாப்பிட்டுருக்கியா நீ? இல்லப்பா, நான் அத்தைட்ட போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னது? அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. ஏன் அம்மாக்கு தெரிஞ்சா ஏசுவா. இங்க வா, நான் ஒரு சோறு விட்டு முடியா? டியூஷனுக்கு வர போனல நீ? ஆமாப்பா. வா முதல்ல அப்பா கிட்ட வா நீ. இல்லப்பா. அங்க யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா? நானும் 1 மணி நேரமா பார்க்க. அங்கேயேதான் பாத்துக்கிட்டு இருக்கா. என்னமோ என்னமோ. ஐயோ இந்த விக்கி போயில வேற காணுமே. இப்போ வந்து வேண்டு போனா தண்ணி கிண்ணி ஊத்திட்டனோ. புள்ளிய பக்கம் இல்லைன்னு சொன்னேன். அச்சோ ராராரோ ராராரோ. என்னடா இன்னும் காணோம்? விக்கப்பா உனக்கு பால் டின்னு வாங்க போனான். இப்போ வறண்டு போனான். இன்னும் வரான். என் பாறைக்கு தண்ணி தான் ஊத்திட்டான்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் வரல பாரு. வரட்டும் நிக்கவன். உள்ள பால் கிட்ட தானே. சோ ஆராரோ ராராரோ. வரட்டவன். பாப்பா உள்ள போன் இருக்கும், எடுத்து வா. இருங்கப்பா. இன்னும் காணோம். இன்னைக்கு உனக்கு அடி விழ போது பாத்துக்கிட்டே இரு. நான் எடுத்துட்டு வரேன்ப்பா. அஸ்கா, அங்க என்னமோ பண்ணுதான் நினைக்கிறேன். என்னமோ என்னமோ. அப்பவா என் புள்ள அப்பவா அப்பான்னு கூப்பிடுவானே என் புள்ள. ஆமா அப்பா. என் தங்கம் பசிக்குதம்மா. ஆமா அந்த கொடுத்துருப்பா. சரி மச்சான் அம்மா இப்ப வந்துருவா. கொண்டா. என்ன ஊருக்குள்ள இருக்க மெடிக்கல் போறதுக்கு இவ்வளவு நேரம்? இல்ல எங்க நிக்க? ஆனா வாங்கிட்டேனே. அவன் ஆனந்தி போனை போட்டு பஸ் ஸ்டாண்ட் பிக்கப் பண்ணி கூட்டு போங்கண்ணா. சரின்னு போனேன். அவன் ஆளியா காணும். இருந்தேன் நம்ம வந்துருக்கேன். இல்ல நீ இருந்தே கூப்பிட்ட பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். அதுதான் அவனாலதான். சரி நான் பாத்துக்கிறேன்ல. புள்ள இன்னும் வரல. வருஷ நேரத்துலயே பாரு போ. எப்பவும் கரெக்டா தான் சொல்லுவா. இன்னைக்கு இன்னும் காணும்னே. இல்ல நீ புள்ளைய நின்று கூட்டிட்டு வா. நான் சமாளிச்சுக்கிட்டேன். வணக்கம் சார். என்ன எங்க கிளம்பிட்டா? என்ன கூப்பிட வந்துட்டானா? நான் விரும்பி ட்ரெஸ் போட்டுட்டு வந்துருவேன். சாரி மச்சான். ஒண்ணு இல்லம்மா. ராராரோ. என்னடா கிசாரு வெளியில எதுவும் கிளம்பிட்டேனா? ஆமாண்ணே. அதான் ரோஹினி வரைக்கும் போயிட்டு வரலானே. அப்படியா? ரோஹினி கிளம்பிட்டீங்களா? ஆமாண்ணே. அவளும் ஒய்யாம சொல்லிட்டே இருந்தா. நானும் போகவே இல்லை. இன்னைக்கு டியூட்டி சீக்கிரம் முடிஞ்சது. அதான் போயிட்டு வரலானே. டேய் அங்க பொண்ணு ஒருத்தர் சொல்லிக்கலாம்டா. நான் ஏதாவது வாங்கி தந்துருப்பேன்ல. சரி இரு. என் சட்டையில 500 ரூபா இருந்துச்சு. பொம்பது பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு போய் பிள்ளைகளுக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, நான் வாங்கிட்டு போறேன். இல்ல அண்ணன் என்ன கொடுத்துட்டானோ எதிர்பார்ப்பா. இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, நான் வாங்கிட்டு போறேன். நீ வாங்கி கொடுத்தேனே சொல்லிடுறேன். சரி வாங்கிட்டு போ. நான் 500 ரூபாய் கொடுத்துறேன். என்ன பேசிட்டு இருக்க? பொண்ணு தர நான் தமிழரசி கூட்டு போட்டுமா? ஏ கையில அவங்க இருக்கு. இல்ல, நாங்க மட்டும் தானே போறோம். அவளையும் இப்படி கூட்டு போயிட்டு வரமே. சொன்னா கேளு. அவ வேண்டாம். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க போங்க. கார்ல தானே போற? ஆமா சரி. தாயை கட்டுன்னு சொல்லினா அவளையும் கூட்டிட்டு போறேன். சொன்னா கேளு. அவ வேண்டாம். நீ மட்டும் போயிட்டு வாங்க போங்க. இல்ல பொண்ணு தர, அவளை வீட்டுல சும்மா தானே இருக்கா. நான் கூட்டு போறேனே. இப்போ டியூஷன் போவல? அப்பா டியூஷன் லீவ் போட்டுக்கலாம்ப்பா. பாப்பா இல்லப்பா, ஆசைப்படுறல கூட்டு போயிட்டு வரேனே. அதெல்லாம் பத்திரமா கூட்டு போயிட்டு வந்துருவேன். அதுக்கு இல்ல. அவ வேண்டாம். சொன்னா கேளு. சரி வா கையில் போலாம். வா போலாம். அதுக்கு தான் சொன்னேன். டேய் உடனே கால் பண்ணு. சரி. போ டியூஷனுக்கு கிளம்பு.
முதுகுதலி பிஞ்சிடும் ராஸ்கல். வா டியூஷனுக்கு கிளம்பு. என்ன புது பழக்கம் இரு, இன்னைக்கு அம்மா வரட்டும், முட்டி கிளச்சு பெருத்து வாங்குறேன். இல்லப்பா, நான் டியூஷனுக்கு போயிட்டேன்ப்பா. என்னடா அம்மா போன் அடிப்போமா? இரு அம்மா போன் அடிப்போம். நான் தாண்டி. என்ன எல்லாம் முடிஞ்சுதா அப்படி? நான் பிக்கப் பண்ண வரட்டா? அட்டை பிடிச்சிட்டீங்களா? சரி சரி சரி. இல்ல ஒண்ணு இல்ல சும்மா கேட்டேன். இல்ல தம்பி தான் அழல, அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். ஜூஸ் குடிச்சுக்க என்ன? சரிம்மா சரிம்மா. இல்ல தம்பி நல்லா தூங்கிட்டான். பாப்பா இப்பதான் டியூஷனுக்கு போனா, ஒரு டென்ஷன் இல்ல. சமையல் வேலை முடிஞ்சு சோறு வடிச்சிட்டேன். செம்பலிக்கு மட்டும் ஏதாவது குழம்பு வச்சா போதும். வா. ஒண்ணு இல்லடி, மெதுவா வா. அப்புறம் பிடிச்சதெல்லாம் வாங்கினியா? சரி 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 சரிடி. வீட்டுக்கு போய் செப்பல் வேணும் வாங்கினியா? சரி வாங்கிட்டியா? சரிம்மா சரிம்மா, பாத்து வா பாத்து வா. இவங்கம்மா அம்மா இப்போ வந்துருவா. வீட்டுக்கிட்ட வந்துட்டாமா. சரியா? இல்ல விக்கி. அண்ணா ஆண்டி வந்துட்டேன், நான் வந்துட்டு இருக்கேன் வந்துட்டேன். தேன்மணி அக்கா வரவ அந்த ஆட்டோ மணி வரலான்னு பாரு. எந்த பாதைன்னு? நீ நிக்கிற பாதையெல்லாம் வந்துட்டு இருக்கேன்னா அப்படியே அப்படியே கூட்டு வந்துரு. சரிண்ண வரலான்னு பாரு. நான் இருந்தே கூட்டு வரேண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அச்சோ அச்சோ ரோரோ. நான் எப்படி என் பிள்ளை வச்சு காப்பாத்த போறேன்? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன வேலை தெரியும்? என் பிள்ளை நான் எப்படி காப்பாத்த போறேன்? பயமா இருக்கு. இப்படி என்ன என் பிள்ளைய தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு, என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. நான் இதை எப்படி வெளியில சொல்லுவேன்? யாரு நம்புவா? தப்பா நினைப்பாங்களே. நான் எப்படி நிரூபிப்பேன்? யாரு நம்புவா? யார் இதை நம்புவா? இல்ல யாராவது நம்ப முடியுமா? நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் எப்படி பிள்ளை வச்சு காப்பாத்த போறேன்னு தெரியலையே. என்ன பண்ண போறேன்? எப்படி எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன்? யாரு எப்படி எடுத்துக்க போறா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்ல நான் பாதுகாப்பா சந்தோஷமா இருக்கேன். ஒருவேளை இங்க யாராவது நம்பாம வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அம்மா நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைய நான் எப்படி காப்பாத்துவேன்? எனக்கு பயமா இருக்கு. அழகிமா, அழகி அப்பா இங்க வா. வரேன்ப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. இந்த தம்பி தூங்கிட்டான். அக்கா இப்போ வந்துகிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணுத? கொஞ்சம் 2 விளக்கு அரிசிய அடுப்புல வச்சத அது கொதிக்கும் போது பக்கத்துல நிக்கணும். இல்ல அது பொன்னி அரிசி, டக்குனு குழஞ்சிரும். பக்கத்துலயே நிக்கணும். இவனுக்கு இப்ப வெக்க ஒத்துக்கிறாது, முடிச்சிருவான். முடிச்சா பாடு கழிச்சுட்டு நடக்கும். அப்புறம் அப்படியே குக்கர்ல கொஞ்சம் பருப்பையும் அவிய போட்டுரு. ஏமா உனக்கு ஏன் கொமட்டிட்டு வருது? அப்போ ரசம் வேணா வச்சிருவோமா? சரிங்கப்பா, ரசம் வேணா வச்சிடலாம். ரசம்னா கொஞ்சம் புளிப்பு சுளுன்னு செத்தா நல்லா இருக்கும்பா. அப்படியே ஒரு மாங்காய் கூட்டம் வச்சிருவோமா? சரிங்கப்பா. சரி நான் போய் மாங்காவை சாம்பல் எடுத்துட்டு வரேன். என்னப்பா? மாங்காய் பறிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். சரிங்கப்பா. எங்க போய்? தெற்கு வீட்டுல. அப்படியே 2 பறிச்சுட்டு வந்துருங்கப்பா. சரி. சீராச்சி உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. தலை குனிய வச்சுட்டல நீ இல்லாம இப்போ மாசமா இருக்கா. ஊருக்காரன் வாய் நான் எப்படி அடைப்பேன்? ஊருக்காரன் வாய் நான் எப்படி அடைப்பேன்? என்ன வேலை பார்த்து வச்சுட்டு போயிருக்கடா. இதை என்ன பழி வாங்கினியா? நீ இந்த பிள்ளை மட்டும் பழி வாங்கலடா, எங்க எல்லாரையும் பழி வாங்கிருக்கடா. ஊருக்காரி நீ எப்படிலாம் பேசுவான்டா. கையில மட்டும் சிக்கிறாத, மன்னிக்கவே மாட்டேன். இன்னும் நாங்க யார் யாரெல்லாம் அவமானப்படணும் நீ பண்ணிட்டு போறடா. இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்? ஏண்டா இருமா, உனக்கு மாங்காய் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சரிங்கப்பா. மாப்ள என்னடா ஆச்சரியமா இருக்கு? அதானே சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது? டூட்டிக்கு பண்ணமா நேரம் ஆயிட்டு. போறனே, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஐயோ எனக்கு வர ஆசைதான். தெரியும் இந்த மட்டும் போய் தான் கூட்டு வந்திருக்க மாட்டான். ஏண்டா உனக்கு தெரியாது என்னால முடியுமா முடியாதானே? சரி எதுக்கு வெளியில சண்டை உள்ள வாங்க. விருந்தெல்லாம் ரெடியா இருக்கு, நல்லா சாப்பிடுங்க வாங்க. விருந்தா? ஆமாடா. டேய்
இருந்தா ஒரு தங்கச்சி சமைச்சக்கா வா. ரோகிணி சமைச்சாலா? ஆமா, உனக்கு தான் நான் சமைச்ச பிடிக்காத. அதுக்கான உங்க அப்பா சமைப்பாங்க, நீ சாப்பிடவே மாட்ட. அதான் தாத்தாலாம் சமைக்க வேண்டாம், நானே சமைக்கிறேன் சொல்லி சமைச்சிருக்கேன். உனக்கு பிடிச்ச சிக்கன் 65 மட்டன் எல்லாம் பண்ணிருக்கேன். வா, அப்ப எனக்கு ஒரு புடின்னு சொல்லிடு. உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். வா நீ உள்ள வாங்க. நீ நீ அண்ணி கூட்டிட்டு உள்ள போ, நான் பேசிட்டு வரேன். சரிங்க அண்ணி, உள்ள வாங்க. வரேன். டேய் மாப்ள போடா, நானே போக இருக்கேன். டேய் உனக்கு வேஸ்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், உள்ள வா. வேஸ்ட் இல்லையா? எதுக்கு? நீ புது மாப்பிள்ள இல்ல, அதுக்குதான். புது மாப்பிள்ளையா? டேய் உனக்கு எந்த சமாச்சாரமும் தெரியாது. என்னடா உலகிட்டு இருக்கா? தண்ணி வச்சுட்டு என்ன இன்னைக்கு மட்டும் தொட்டே ரோகிணி என்ன உங்களை நினைக்கிவா. ஓ ரோகிணிக்கு பயப்படலாம் செய்வா. வெளியில காட்டிக்க மாட்டேன், அவ்வளவுதான். புரட்டி எடுத்துருவா. ஓ ஏய் நீ நினைக்க மாதிரி இல்லடா. ஆமாமா, அவ எப்படி அதுக்கு எனக்கு தெரியாது. ஏண்டா வா பேசிட்டு எல்லாம் கட்டோடியா. எதுக்குடா? என்ன போன விஷயம் தெரியாது? என்னடா விஷயம்? அது சரி, உன் பையன் அங்க மாமான்ட்டு காலை கட்டுவானுங்க. டேப் உனக்கு விஷயமே தெரியாதா? என்னடா நீ பொடுத்தா தங்கிட்ட சொன்னி அங்க வரனே? ஆமா. உன பத்தி என்கிட்ட பேசாத. ஏய் என்னடாச்சு? சும்மாடா, உன பத்தி என்கிட்ட பேசாத. எவ்வளவு சந்தோஷமா கிளம்பி வந்தேன் தெரியுமா? மூடி அவுட் ஆக்கிட்டான். அதெல்லாம் ஒண்ணே இருக்காது. பொடுத்தர தானே நீ எப்பவும் தப்பா தான் கணக்கு போடுவ. டேய் நீங்க வரேன்னு பொடுத்தர சொன்ன. ஆமா அதான் எல்லாரும் இப்படி பண்ணிட்டாரு. அப்படின்னா டேய் என் பையனோட இப்ப அங்க போயிட்டானுங்கடா. என்னடா சொல்ற? ஆமாடா, உங்க அப்பதான் இப்பதான் இந்த பையனோட ஸ்கூல்ல இருந்து வந்தானுங்க. அப்படியே உங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்களே. அந்த வீட்டுக்கு போயிட்டானுங்களா? ஆமா, இப்பதான் போறானுங்க. உங்க அப்பதான் கூட்டு போனாங்க. அதான் நாங்க இங்க வரமாடா. வரவேன்ன? அது மட்டும் இல்ல, இப்ப போறானே என் கடைக்குட்டி சிங்கம், என் சிங்க குட்டி. அவனே எங்கடா? அவனை இப்பதான் விக்கெட் தூக்கிட்டு போறாரு. ஏன் எதுக்கு? அப்படியேடா, அங்க நீங்க இருக்க எல்லாமே சின்ன சின்ன வீடு, சின்ன சின்ன ரூமு. ஆனா இங்க அப்படி இல்ல, நல்ல பெரிய வீடு. அதுக்கு பவித்ராத்தான் தான் எப்பவும் வராதவன் வரான், 2 நாள் அங்க இருக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் படம் பண்ணி கொடுத்துருக்காரு. புரியல. டேய் நீ கையில் கொடுத்தனால இங்க சந்தோஷமா இருடா. நான் காலையில டியூட்டிக்கு போயிடுவேன், ரோகிணியா காலையில பொடுத்துறதா வந்து கூட்டு போயிடுவேன். 2 நாள் இங்க ஜாலியா இரு. சமையல் எல்லாம் அந்த வீட்டுல இருந்து இங்க வந்துடும். என்னடா சொல்லிட்டு இருக்கா? ஆமாடா, நீ 2 நாள் இங்க சந்தோஷமா இரு. நான் பகல்ல வருவேன், டேனியில கூட்டிட்டு வரேன், ஜாலியா இருக்கலாம். நைட் நல்லா சந்தோஷமா இரு. அதான் அவனுக்கு எல்லாம் வாங்கி பெருக்கி கொடுங்க மாப்பிள்ளன்னு இப்பதான் பணம் போட்டு விட்டாரு. பொண்ணு தெரியா? அதான் பிஸ்தா காரிகிரியில எடுத்து அவனுக்கு கொஞ்சம் தேர்த்தி விடுங்கன்னு சொல்லி அனுப்புனாரு. பொண்ணு தெரியா? ஆமா, என் பையல கூட இப்பதான் அங்க போனானுங்க. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்க யாருமே இல்ல. உனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. 2 நாள் நிம்மதியா சந்தோஷமா ஒய்ஃபோட சந்தோஷமா இல்லடா. அதுக்குத்தான் இந்த தடப்படல் ஏற்பாடுலாம். பாரு நைட்டு நான் கூட இருக்க மாட்டேன், ஒரு பிரச்சனை இல்ல. ரோஹிணி நானும் அப்படியே படத்துக்கு போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிருவோம். எனக்கும் இதுதானே சந்தர்ப்பம், அந்த இவ்வளவு வெளியில கூட்டு போறதுக்கு. இப்படி யாராவது வந்தாதான் நானும் அவளை இங்கே தேட்டருக்கு எங்கேயா கூட்டு போக முடியும். அவ்வளவு ஆசைப்பட்டா. நான் இப்ப கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன், சாப்பிட்டுட்டு சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் எல்லாம் கட்டிக்க. என்னடா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒண்ணு வேண்டாம். எத்தனை வருஷம் பிள்ளை இல்லாம இருப்ப? சீக்கிரம் மாமனாக்குடா, ஆசையா இருக்குல்ல? நிஜமாவே பொண்ணு தர? ஆமாடா, இப்ப கொஞ்சத்துக்கு முன்னாடி நீ வரக்கூடிய எல்லாரும் பணி பண்ணிட்டாரு. இல்ல தமிழரசி, அவளெல்லாம் கூட்டு வரலையே. ஏன்டா? விடிய விடிய இங்க வந்தா தூங்கவே மாட்டா. அவளுக்கு பொண்ணு தான் தூங்கணும், மத்த யார் கூடயும் தூங்க மாட்டா. அவ்வளவுதான், விடிய விடிய யாருமே இந்த வீட்டுல தூங்க முடியாது. நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருப்பா, நமக்கு கிறுக்கு புடிச்சிடும். அவளை சமாளிக்கணும்னா பொண்ணு மட்டும் தாண்டா முடியும். டேய் நல்ல நேரம் நீ கூட்டிட்டு வரல. ஒரு நாளைக்கு இப்படி என் கூட வரேன்னு ஒத்த கால நின்னா என்னம்மா ஐஸ் வச்சா தெரியுமா? நானும் புள்ளா ஐஸ் வைக்கால பாம்போல சொல்லாலேன்னு கூட்டு வந்துட்டேன். அத்தான் அப்பவுமே சொன்னா வேண்டாம் மாப்பிள்ள, சொன்னா கேளுங்கன்னு. நான் கூட்டு வந்துட்டு பட்ட பாடு இருக்கு பாரு. டேய் 9 மணி வரைக்கும் தாண்டா ஒழுங்கா விளையாண்டா. என் பையல ஆட்டோமேட்டிக்கா 9 மணிக்கு போய் சுருண்டு படுத்துட்டானுங்க. இவ அப்பதாண்டா ஆரம்பிச்சா வேலைய. என்ன கொண்டு விட போறீங்களா இல்லையா? ஓ என்ன கொல்லுதாங்க, என்ன கொடுமைப்படுத்துறாங்க. நான் பண்ணா பாரு ஒரு அலப்பற. நிஜமாவா? ஓ நீ வரும்போது ஏதாவது பேசினாலும் கேட்க. ஆமா. டேய் எவனுமே கூட்டு போக மாட்டான்டா. டேனியில இருக்கட்டும் எவனுங்க மாட்டான். அங்கே கிளம்புற வரைக்கும் தான்டா அவ புஷ்பமா இருப்பா. இங்க வந்தா வச்சுக்கையா அவ்வளவுதான். அவளை சமாளிக்கிறதுக்கு பொண்ணு தத்தனை மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஓ நீ கூப்பிட்டு பாத்தியோ? ஆமா. அதுக்குத்தான் பொண்ணு தரத்தை அனுப்பாம இருப்பாங்க. நான் இப்பவும் சொல்றேன், பொண்ணு தரத்தனை புரிஞ்சுக்கவே முடியாது. நீ ஒரே சித்த மட்டும் நம்பலாம், அவர் நல்லவர், அவ்வளவுதான். சரிடா மாப்பிள்ள, நீ உள்ள வா. பட்டு வெஸ்டி, செண்டு, ரூம் ஸ்ப்ரே எல்லாம் கிளீனா இருக்கு. ரோஹிணி எல்லா ரூமே செட் பண்ணிட்டா. நீ சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணு. நான் அப்படியே சாப்பிட்டுட்டு தேட்டருக்கு கிளம்பிடுவேன். சூப்பரா என்ஜாய் பண்ணணும். இங்க பார், அடுத்த வருஷம் நான் மாமனா இருக்கணும். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா நீங்க கிளம்புக்கு முன்னாடி அண்ணே போன் பண்ணிட்டான். அண்ணே 2 நாள் எடுத்துட்டு இங்க ஜாலியா இருங்கண்ணே. அங்க நம்ம வீடு ரொம்ப சின்ன வீடு, அதான் அண்ணே அவங்களுக்கு தேவையான சரியத்தெல்லாம் செஞ்சு கொடுங்கண்ணே. பணம் கூட போட்டு விட்டுருக்கான். அண்ணே நாங்க இப்போ சாப்பிட்டுட்டு சினிமாக்கு போயிடுவோம். அண்ணன் டிக்கெட் எடுத்து அனுப்பியிருக்கான். நாங்க போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். நாங்க இன்னைக்கு அண்ணன் வீட்டுல தங்கிக்கிட்டுதான். நீங்க 2 நாள் இங்க ஜாலியா இருங்கண்ணே. இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அண்ணே.
உங்களுக்கு நல்ல விஸ்தாரமா இருக்கும். காலையில 6 மணிக்கெல்லாம் பால் வந்துடும். வெளியில அவங்களே வச்சுட்டு போயிருவாங்க. நீங்க எப்ப எந்திரிக்கீங்களோ அப்ப எடுத்தா போதும். அப்புறம் காலையில டிஃபனு மதியம் லஞ்ச் எல்லாம் நம்ம வீட்ல இருந்து இங்க வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் பசங்களெல்லாம் மாமா கூட்டு போயிட்டாங்களா? ஆமா, தாத்தா கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் சின்னவனை மட்டும் விக்கனை இப்பதான் வந்து கூட்டிட்டு போனான். அதெல்லாம் விக்கனை கிட்ட சூப்பரா இருந்துக்கிடுவான். அதுக்கான அண்ணி ஆனந்தனியும் ஃபோன் போட்டாங்க. பிள்ளைக்கான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் பாத்துக்கிட்டேனே, அதை எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டேன். நான் நினைச்சேன் பொண்ணு திரைப்பெல்லாம் பண்ண மாட்டானேன்னு. நான் கூட ஒரு செகண்ட் தப்பா நினைச்சிட்டேன். அண்ணதான் சொன்னான், பாவம் இங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டு அப்படியே மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு. நீங்க பாவம் அண்ணி, நீ எவ்வளோ ஏன் இவ்வளோ பாசமா இருக்க? ஏன்னா நீங்க அண்ணி, நீங்களும் குடும்பத்துக்காக தானே ஓடுறீங்க. நான் பகலா உழைக்கிறீங்க. ஒரு ஃப்ரீடம் கூட இல்ல. புதுசா கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு அனுநியமா இருக்கணும். உங்க 2 அது எதுவுமே இல்ல. குடும்பத்துக்காக தானே ஓடுறீங்க. அதான் அண்ணே சொன்னா 2 நாளாவது அவங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும்னு. சந்தோஷமா இருங்க அண்ணே. எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாழ வந்திருக்கீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா தானே நல்லா இருக்கும் குடும்பம். நான் உண்மையிலே அதிர்ஷ்டக்காரிதான். என்ன வந்தாலும் சரி, உன் குடும்பத்தை விட்டுட்டு நான் போயிடவே மாட்டேன். அண்ணே, என்னம்மா? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் விக்கி அண்ணா இப்பதான் உள்ள மட்டும் ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொண்டு வச்சுட்டு போயிருக்கான். பழம் எல்லாம் வாங்கி கொண்டு வச்சிருக்கான். நல்லா சாப்பிடுங்க. நான் காலையில அங்கேருந்து இட்லி எல்லாம் கொடுத்து விட்டுறேன். காஃபி மட்டும் போட்டு குடிங்க. சரி. நான் ட்ரெஸ் எதுவும் எடுத்து வரலையே. ட்ரெஸ் எடுக்கிறது பெரிய மலையா? நீங்க எந்தெந்த ட்ரெஸ் மட்டும் சொல்லுங்க, நான் கொடுத்து விட்டுறேன். அழகுராணி எனக்கு தெரியல எந்த ட்ரெஸ்ன்னு. அவங்க கிட்ட சொல்லிட்டா போதும், அவங்க எடுத்து வச்சிருவாங்க. தருண் அண்ணே கொண்டு கொடுத்துருவான். தருண் அண்ணே எப்பவும் மதியம் பால் கொண்டுட்டு வருவான். அதனால அப்ப கொடுத்து விட்டுறேன். சரிம்மா. இந்தா உன் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். இருக்கட்டும் அண்ணே. அண்ணே, அண்ணன் பிள்ளைகளுக்கு எடுத்தீங்களா? எடுத்துருக்கேம்மா. அப்ப தாங்கண்ணே. அதே வேற இல்லண்ணே. எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒண்ணு போலதான் எடுப்போம். இவன் புது துணி போட்டா அண்ணன் பிள்ளைகள் மனசு கஷ்டப்படும்ல. அதான். இல்ல இல்ல, எல்லாருக்குமே எடுத்துட்டேன். இந்தா. சரிங்க அண்ணே, கொண்டாங்க. நாத்து நாரன் இருந்தா இப்படி இருக்கணும். தான் தானு சொல்லாம அண்ணன் பிள்ளைகளே, அண்ணன் பொண்டாட்டியெல்லாம் நேசிக்கிறா. இவகிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும். ஆமா, நீ கெட்டிருக்க தேன்மொழி சரிதானே? ஆமா நீ அண்ணன் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தால அது. அவ்வளவு பாசமா அம்மையா இருக்கும் மேல. எந்த புது சேலை எடுத்தாலும் சரி, எங்க அண்ணன் எங்க அண்ணிக்கு எடுத்து கொடுத்த அத்தனையும் எனக்கு தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படி? அதே வேற இல்ல, அண்ணன் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்கா. அன்னைக்கு ஒரு குணம், ஒரு சேலையை ஒரு திருப்பு தான் கெட்டுற பழக்கம், மாற நேரம் கெட்ட மாட்டாங்க. அதனாலதான் அண்ணன் எடுத்து கொடுத்தது வீணா போயிடக்கூடாது. அதனால அத்தனையும் என்கிட்ட தள்ளிடுவாங்க. எனக்கும் எங்க அண்ணன் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிரும்ல, அப்படி நினைச்சுதான் தேவை எண்ணி கொடுப்பாங்க. ஓ, ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா அங்க எடுத்துட்டு போயிருவாங்க. அது செஞ்சுக்கிடுவாங்க. மாத்தி மாத்தி கட்டிக்கிடுவோம். அண்ணன் எடுத்து கொடுத்தது தானே, அவங்க வேற நான் வேற இல்ல. உண்மைதான். ஆனந்த் என்னையும் குறை சொல்ல முடியாது. எப்பா அம்மா மைதா பீரோல அவங்க துணி ஒண்ணு கூட இருக்காது, எல்லாம் என் பீரோக்கு வந்துடும். அவங்களையும் குறை சொல்ல கிடையாது. 25 பவுன் நகை செஞ்சு கொடுத்தீங்கல்ல, நான் செய்யலம்மா, உங்க அண்ணன் தான் செஞ்சாங்க. என்ன நீங்க வேற அண்ணன் வேறன்னு சொல்றீங்க? நீங்க சம்மதிக்காமல அண்ணன் எடுத்து கொடுத்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அண்ணே? நான் இவ்வளவு நகலா போடுவேன்னு நினைச்சு கூட பாக்கல. கனவு மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் ஒன்னும் செய்யலம்மா. இல்ல, எல்லாம் உங்களாலதான். நீங்க மனசு வைக்காமல எங்க அண்ணன் கொண்டு கொடுத்தா. இல்ல, ஒருவேளை உங்ககிட்ட கேட்காம எங்க அண்ணன் எடுத்திருந்தா கூட நீங்க என்னங்கிட்ட சண்டையே போடல. அதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. சரி விடுங்க. கிசார், சீக்கிரம் வா, சாப்பிடுறதுக்கு வா. நீ சோத்தவே நான் வரேன். அப்பல வந்தேனா உங்களுக்கு? இல்லம்மா, ஜூஸ் குடிக்கலான்னு கேட்டேன். கொன்னுறேன். குழந்தை மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணே, அப்புறம் உடுத்துக்கு துணி எதுவும் நீங்க துவைக்க வேண்டாம். நான் வந்து துவைச்சு வச்சிருவேன், சரியா? எந்த வேலையும் செய்யக்கூடாது. அடுத்த வருஷம் நான் அத்தியாயிரணும். இங்க பாருங்க, சேர்ந்துட்டு வேலை செய்யக்கூடாது. கடினமான வேலை எதுவும் செய்யக்கூடாது. ஒரு வேலை செய்யக்கூடாது. சாப்பிடணும். இப்படித்தான் எங்க பெரிய அண்ணி வந்தாங்க. எங்க அண்ணி இப்ப இம்மடி இருக்காங்க. உங்க வீடு அப்படிதான் வச்சிருக்கீங்களோ? பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு தானே சந்ததி வருது. எங்க அண்ணன் பிள்ளைல என் வீட்டுல தான் பிறக்காங்கன்னா அது எனக்கு பெருமை தானே. எல்லாம் எங்க அண்ணன் பிள்ளைலே. அது சரி. சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நிறைய நீங்க சாப்பிடுவாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன் பாத்தீங்களா, பொண்ணு தப்பா நினைக்காதீங்கன்னு. எனக்கு தெரியும் அவன் தப்பானவனே கிடையாது. எனக்கு எவ்வளவு வருஷமா தெரியும். தப்பு நினைச்சிட்டேன். அதுக்குதான் யாரும் ஒரு வார்த்தை சொன்னோன்னா உடனே அவங்களை தப்பா நினைக்க கூடாது. அவங்க ஏதாவது வேற ஏதாவது காரணத்துக்காக சொல்லியிருக்கலானே. நம்மளை தேத்திக்கிட்டானா பின்னாடி நமக்கு விட கிடைச்சிடும். அவசரப்பட்டு தப்பு நினைச்சு அவங்க கிட்ட சண்டை போட்டிருந்தா, நீங்க அங்க வச்சு சண்டை போட்டிருந்தா, இன்னைக்கு இவ்வளவு அழகான வாழ்க்கை, இவ்வளவு அழகான ஒரு குடும்பத்தை சந்திச்சு உங்க தங்கச்சி மாப்பிள்ள கூட இவ்வளவு அனுநியமா இருந்திருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை இழந்திருப்போம். நம்ம ரெண்டும் சேருது சொல்லல,
உங்க தங்கச்சி முகத்துல சந்தோஷத்தை பாத்தீங்கல்ல? ம், அவ கவனிச்ச முறைய பாத்தீங்கல்ல? உங்க அண்ணன் பொண்ணுத்துல எவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்காரு. பண்டம் வாங்கிட்டு போறதுக்கு 500 ரூபாய் உங்ககிட்ட கொடுக்கேன்னு சொன்னவரே இங்க 5000 ரூபாய் அனுப்பி வச்சிருக்காரு. அவர் பொண்டாட்டிக்கு 500 ரூபாய் தான் ஷாப்பிங் அனுப்பியிருக்காரு. ஆனா உங்களுக்கு 5000 ரூபாய் யோசிக்காம கொடுத்திருக்காரு. நான் இப்பவும் சொல்றேன், அவர் உங்களை தம்பியா தான் பாக்குறாரு. அவருக்கு உங்களை வேறையா பார்க்க தெரியல. ஏன்னா அவர் அவங்க அம்மாவை நேசிக்கிறாரு. அன்னைக்கு அம்மாவை ரொம்ப நேசிக்கிறாரு. பெத்த தாய நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களை மட்டும் அவர் எப்படி அந்நியமா நினைப்பாரு? ப்ளீஸ் அவனை வேற நினைக்காதீங்க. அவன் பிள்ளைய நேசிங்க. இப்ப கூட அவன் பிள்ளைய வச்சிட்டு இருந்தா நம்ம 2 பேருமே அந்த குழந்தை ஏன் அழுது எதுக்கு அழுதுன்னு ஒரு வார்த்தை கேட்கல. நான் செஞ்சு தப்பா நினைச்சு இப்ப எனக்கே கஷ்டமா இருக்கு. அவன் நிச்சயமா எதிர்பார்த்திருப்பான். ஏன்னா அவன்கிட்ட நீங்க பேசணும்னு அவன் எதிர்பார்க்கறான். ஒரு உரிமையோட இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்கறான். அவன் பிள்ளை ஒரு வாட்டி கேட்டு வாங்கியிருக்கலாம். அது எனக்கு மனசு ஏத்துக்கல. என் மனசு ஏத்துக்கல. சரிங்க, அப்படி கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா பொண்ணுத்திரைய பத்தி இப்ப புரிஞ்சிருப்பீங்கல்ல? அதுக்குதான் தமிழரசிய வேண்டான்னு சொல்லியிருக்கான். அவகிட்ட கொஞ்சம் செல்லமும் பேசிதான் பிடிவாதம் பிடிச்சிருப்பா. அதனாலதான் அப்படி அதட்டி இருக்கான். சரிங்க, அழாதீங்க. இல்ல, எப்பவுமே நான் தப்பாவே நினைச்சிருந்தேன். சில நேரம் அவன் செய்ய நினைக்கும் போது பாவமா இருக்கு. கடன் உடனே வாங்கி செஞ்சதுதான். எதையும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறான். பாசத்தை மட்டும் கொடுக்குறான். ஆனா நான் தப்பா புரியதை விட அவனை வெறுக்கவும் செஞ்சுட்டேன். நீங்க வெறுக்கலாம் செய்யல, கோவம் அவ்வளவுதான். வெறுத்திருந்தா இப்படி கண்ணீர் வராது. என்ன சொல்ற? நாமள ஒருத்தங்களை வெறுத்திருந்தோம்னா அவங்கள என்ன ஆனாலும் சரி நமக்கு கண்ணீர் வராது. நீங்க வெறுக்கல, அவன் மேல கோவமா இருந்தீங்க, அவ்வளவுதான். ஒன்னும் இல்ல, மனசை நல்லபடியா வச்சுக்கோங்க. உங்க அம்மா யாருன்னு யோசித்து பாருங்க. உங்க அம்மா எத்தனை பேரை வாழ வச்சிருக்காங்க, எத்தனை பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குணவதி புண்ணியவதிக்கு புள்ளையா பிறந்துட்டு நாம என்ன பண்றோம்னு யோசிங்க. தாயே போலதான் புள்ளன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சு நடந்துக்கோங்க. எனக்கு உங்க வீட்டுல வாக்கப்பட்டது நான் ஏதோ பெரிய வரமா நினைக்கிறேன். ஆனா அந்த குடும்பத்துல சாதாரணமா பிறந்து வளர்ந்துட்டு உங்களுக்கு அருமை தெரியாம இருக்கதா எனக்கு வருத்தமா இருக்கு. சாரிடி. பரவாயில்ல, எனக்கு தூக்கம் வருது, தூங்கட்டா? தூங்க போறியா? மனசு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு, மனசு லேசா இருக்கு. என் மனசுல பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டேன். நான் எங்க தவறு பண்ணிக்கிட்டு இருந்தேனோ அதை சரியான நேரத்துல புரிய வச்ச. எனக்கு தூக்கம் வருது. காதலிச்சுட்டு இல்ல, முழுசா உன்ன காதலிச்சுட்டு. ஆனா இல்ல, ஃப்ரெண்டு தான் மாமாவாகும். இல்ல இல்ல சொன்ன